ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இளைஞர்களுக்கான ஒரு சஜஷன். ஸோ அதுக்கான ஒரு தகவல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது C-TET அப்படின்ற ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வின் விடைத்தாள் வெளியீடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா C-TET-க்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ரீசண்டாக வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தோம். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் வந்து மீண்டும் நடத்தப்படுமா, இவ்வளோ நாட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஆன்சர் கீ வந்து வெளியிடல, அதனால் எக்ஸாமே வந்து மீண்டும் நடத்தப்படுமா அப்படின்னு ஒரு தகவல். ஆனால் பட் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்றது ரிலீஸ் பண்ணல. இன்றைய தினம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி படிவங்களை வந்து முழுமையாக வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் அது இல்லாமல் மிக விரைவில் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா C-TET-க்குரிய ஒரு தகவல். ஒரு எக்ஸாம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். C-TET-ஐ பற்றி நம்மளோட செகண்ட் கிரேட் டீச்சருக்கான எக்ஸாம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஆனால் பட் இதுக்கும் இன்னும் வந்து எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. அது என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு நம்மளுக்கு வந்து அது தெரியல. பட் இன்றைய தினம் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவங்க கோரிக்கைகளை வந்து முழுமையாக ஆசிரியர் பணியை வந்து நிரப்ப வேண்டும், மிக விரைவில் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும், போஸ்டிங் போடணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானில் வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன், ஆனுவல் பிளான் எக்ஸ்பெக்டேஷன், பட் அதுவுமே இன்னும் வந்து வராமல் இருக்குது. நம்ம 2025 வந்துட்டோம். ஏன் இந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்களை வந்து பணி அமர்த்த இவ்வளோ நாட்கள் ஆகுது? ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப வந்து டிலே ஆகுது. இந்த அளவுக்கு டிலே ஆகலாம், ஆனால் பட் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் டிலே ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்து தரக்கூடிய விஷயமா வந்து அமையுது. ஒரு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான ஒரு 6 மந்த்து அப்படின்றது வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் கூட ரன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழலாக வந்து அமையுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த PGTRB எக்ஸாம் அப்படி தான் நிறைய முரண்பாடுகள் மாற்றி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த போஸ்டிங்கே போட்டாங்க. இப்போ இதே மாதிரி UGTRB அதே மாதிரியே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு. 7ஆம் தேதி வந்து அவங்க அதற்கான கேஸ் ஹியரிங் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர், செகண்ட் கிரேட் டீச்சருக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி ஆன்சரை ஃபைனல் பண்ணி இது மாதிரி வேலையெல்லாச்சும் அவங்க செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பட் அதுவுமே பண்ணாமல் இன்னும் இருக்கும் நேரத்தில் ஆசிரியர்களுக்கு மதியே வந்து பல குழப்பங்களும் நிலவேறிக்கிட்டு இருக்குது. ஏன் ரிலீஸ் பண்ண, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி மிக விரைவில் இதற்கான ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து இளைஞர்கள் வந்து கோரிக்கை மனு வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் மிக்க நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.